அரசாங்கத்தின் சும்பாங்கான் ஆசாஸ் ராமா எனப்படும் சாரா உதவி திட்டத்தை பழங்கள், காய்கறிகள் மற்றும் புதிய புரதச்சத்து உணவுகளுக்கும் விரிவாக்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. துணை பிரதமர் டத்து ஸ்ரீ அஹமத் ஜைட் அமீடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இந்த பரிந்துரை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான வாழ்க்கை செலவினங்களுக்கான தேசிய நடவடிக்கை குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும். தற்போது ரொட்டி, முட்டை உட்பட 15 அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். இதை விரிவாக்குவதன் மூலம் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் சத்தான உணவுகளை பெற முடியும் என ஜாஹித் கூறினார். மேலும் எளிய மக்களுக்கான மானிய விலை அரிசி திட்டம் மற்றும் தனியார் மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்றார் அவர். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. இலக்கு வைக்கப்பட்டோருக்கான பூடி 95 எரிபொருள் மானிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரான் 95 பெட்ரோலின் மாதாந்திர அளவை மீண்டும் 300 லிட்டராக உயர்த்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என PKR இளைஞர் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்த அளவு 200 லிட்டராக குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய PKR இளைஞர் பிரிவு தலைவர் காமில் முனின், உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் பட்சத்தில் இந்த வரம்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலை செய்வோர் போன்ற அதிக பயன்பாடு தேவைப்படுவோருக்கு 350 லிட்டர் வரை நெகிழ்வு தன்மையுடன் வழங்க அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த அக்டோபர் மாதம் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தகுதியுள்ள மலேசியர்கள் 1 லிட்டர் ரான் 95 பெட்ரோலை $1.99 மானிய விலையில் மாதம் 300 லிட்டர் வரை வாங்க அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மக்களின் நடப்பு பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப நெகிழ்வு தன்மையுடன் கூடிய கொள்கைகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என மலாக்கா ஆயர்குரோவில் நடைபெற்ற அப்பிரிவின் மாநாட்டில் பேசிய போது காமில் வலியுறுத்தினார். Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, the Lokamar. Sunshine Kids, Shirembantu Centrio. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Land. Join our preschool community and be part of an துங்கு அப்துல் ரஹ்மான் அறவாரியம் வாய்த்தா குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் நலிவடைந்த சமூகத்தினருக்கான ஆதரவை மேலும் வலுப்படுத்த உறுதியளித்துள்ளது. கோலலம்பூர் சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடத்தில் நடைபெற்ற வாய்த்தாரின் 60வது ஆண்டு நிறைவு கொண்டாட்ட விழாவில் உரையாற்றிய தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்து ஏரன் அகு டகாங் இத்தகவலை தெரிவித்தார். கிராமப்புறங்களில் திறமையாளர்களை கண்டறிதல், தலைமைத்துவ பயிற்சி மற்றும் வழிகாட்டல் திட்டங்கள் மூலம் மாணவர்களின் சமூக ஏற்றத்தை உறுதி செய்ய வாய்த்தார் பாடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் புகழ்மிக்க துங்கு பதக்க விருது 2026க்கான பரிந்துரைகள் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30 வரை திறக்கப்படும். இதற்கு முதன்முறையாக அனைத்து பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கும் சுயமாக விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் சிறந்த இளம் தலைவர்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் இலக்காகும் என அமைச்சர் மேலும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் வாய்த்தார் தலைவர் ஷரீஃபா மஞ்சளாரா ஷைட் உசேன், கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாஹியோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 12ஆம் தேதி சனிக்கிழமை தாய் UMTல நாங்க வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் சிம்போசியம் நடத்துறோம். 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணிக்கு தான், 6 நாள் தான். நீங்க கண்டிப்பா அங்க வரணும். வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன, மென்டலா இல்ல என்ன விஷயம் இந்த மாதிரி பேச போறோம்னா அன்னைக்கு நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது நம்ம மன அழுத்தம் இருந்தா இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா எப்படி நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம அது நமக்குள்ள இருந்தா நம்ம ஒர்க் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், ஆனா நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும். செப்டம்பர் 12ஆம் தேதி சாட்டர்டே தாய் UMTல 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணி வரைக்கும். கிளந்தான் பாசிர் மாசில் 14 வயது மாணவரை தாக்கியதுடன் அவரது தாயாரையும் அறைந்ததாக சந்தேகிக்கப்படும் 54 வயது ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
கடந்த செவ்வாய்க்கிழமை இடைநிலைப்பள்ளி ஒன்றில் இந்த ஆசிரியர் அந்த மாணவரை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் இச்சம்பவம் குறித்து பேச வந்த மாணவரின் 42 வயது தாயாரையும் அந்த ஆசிரியர் அறைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அந்த தாய் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். கைதான ஆசிரியர் விசாரணைக்காக நேற்று முதல் 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சபாவில் ஜோதிடம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்வதாக கூறி பொதுமக்களிடமிருந்து சுமார் 6 லட்சம் ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகளை ஏமாற்றிய 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் 7 பேர் சீன நாட்டவர்கள் ஆவர். கடந்த வார இறுதியில் கொத்தா கினாபாலு, பனாம்பாங், கெனிங்காவ் மற்றும் கொத்தா பலுட் ஆகிய இடங்களில் போலீஸ் நடத்திய தீவிர சோதனையை தொடர்ந்து இந்த மோசடி கும்பல் பிடிபட்டது. பாரம்பரிய மருத்துவம், நோய் தீர்க்கும் சிகிச்சைகள் மற்றும் கெட்ட நேரத்தை போக்கும் பரிகார பூஜைகள் செய்து தருவதாக கூறி இந்த கும்பல் மக்களை ஏமாற்றி வந்துள்ளது. ஜோதிடம் பார்க்கவும் பரிகாரம் செய்யவும் முடியும் என கூறி ஒரு பெண்ணை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கும்பல் அறிமுகப்படுத்தும். பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் மந்திர உருவேற்றுதலுக்காக அவர்களிடம் இருக்கும் ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கைமாற்றுமாறு அந்த பெண் வற்புறுத்துவார். கடைசியில் பூஜைக்கு பின் பணத்தையும் நகையையும் திருப்பி கொடுப்பதற்கு பதிலாக பிளாஸ்டிக் பைகளில் தேவையற்ற பொருட்களை வைத்து மாற்றி தந்துவிட்டு அவர்கள் தப்பிச் சென்று விடுவார்கள். இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்தே இந்த மோசடி கும்பல் செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 12 பேரும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் கார் ஓட்டிச் சென்ற போது மாரடைப்பு ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 36 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். கட்டுப்பாட்டை இழந்த அவரது வாகனம் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது. ஜலான் மெக்கலிஸ்ட் சாலையில் உணவகம் ஒன்றின் முன்னால் இச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த MPV வாகனத்தை அந்த பெண் மட்டுமே ஓட்டிச் சென்றதாக திமோர் லவுட் மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது. மேலும் விபத்தில் சிக்கிய 2 மோட்டார் சைக்கிள்களும் காலியாக சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தவை என்றும் அது தெளிவுபடுத்தியது. சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.